குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது மார்னிங் டியூஸ்டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு சிம்பிளான மெத்தடில் என்னோடய ஸ்டைலில் எப்படி ஒரு சன்னா மசாலா செய்யலான்றதை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலை, ஆனால் என்னென்ன போட்டுன்றதை சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, தக்காளி குழையறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உங்கள்கிட்ட இருந்தால் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். பக்கத்துலேயே இங்கே சைவ மீன் குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன். இப்போ நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நல்லா கைவிடாமல் வதக்கிக்கணும். எண்ணெய் அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு இது வதக்கிக்கணும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாத்தூள் 2 டீஸ்பூன் நாங்கள் அப்படியே போட்டுட்டோம். நீங்கள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது நம்ம என்ன பண்ணணும்னா ஆற வச்சிடணும். நல்லா கம்ப்ளீட்டாக இதை ஆற வைக்கணும். ஆற வச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக வச்சுடுங்க. இது நல்லா ஆறணும், ஆறாமல் அரைக்கக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு குழையிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கணும். எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா ஒயிட் சன்னாவை நல்லா 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் போடணும். அந்த பேஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதில் வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். சைட் பை சைடாக இப்போது என்ன ஆச்சுன்னா நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே போடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா சன்னா மசாலா இருக்கிற அந்த சென்னாவில் இருக்கிற தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல்
யூஸ் பண்ணிப்போம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் சென்னாவை இதில் போட்டுட்டு கொஞ்சம் சென்னாவை மிக்ஸி ஜாரில் போடுங்க. ஏன்னா அந்த திக்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்,